the Sri Lankan dongli. Wow, அது அப்படிதான் போடணும் வேணா. அஸ்ஸலாமலைக்கும் ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோடைய விஷயம் என்னன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி லஞ்ச் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ அன்றைக்கி என்ன லஞ்சுனா பீட்ரூட் கிரேவி, அப்புறம் வந்து அந்த கொட்டுக்கொலை கீரையில் செஞ்ச சம்பல்னு சொல்லுவோம், தேங்காய் துருவெல்லாம் போட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுவும் மீன் குழம்பும் மீனும் தான் அன்றைக்கி எங்களுடைய லஞ்சு. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான 2 வேலை இருக்குது. பிகாஸ் என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் திங்ஸ் போட்டிருந்தார் எங்களுக்காக, எங்கள் வீட்டுக்காக. ஸோ இது வந்து நோம்பில் கிடைக்க வேண்டிய திங்ஸ் இப்போ தான் கிடச்சிது. ஸோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்துச்சு அம்மாக்காக. பிகாஸ் வந்து அவங்களுடைய காலில் வந்து என்ன கடிச்சிதா, ஸ்லிப்பர் ஏதாச்சும் பிரச்சனையாச்சா என்னான்னு தெரில, ஒரு மாதிரி ரேஷ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லி அந்த ரேஷ்க்கு மருந்தும் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ இந்த பார்சல் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பார்சல் ஃபுல்லாகவே கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வந்து அவர் அனுப்பினார். ஏன்னா அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், வீட்டில் கிச்சன் சாமானும் பத்தவே இல்லைன்னு. நாங்கள் ஏன் வந்து அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டோன்றோன்னா, எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. கிச்சன் சாமான் வந்து அவ்வளோ நிறைய வைக்கிற அளவுக்கு இடமும் இல்லை. நாங்கள் ரொம்ப வந்து அடக்கமான இடத்துல தான் வந்து ரொம்ப சீர்மையாக சிக்கனமாக பாவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனாலேயே வந்து நாங்கள் ரொம்ப கிச்சன் சாமான் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். ஆனால் இவருக்கு வந்து அப்படி இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டே இருப்பார். அது வந்து இது வந்து நோம்பில் வர வேண்டியது ரொம்ப டிலே ஆகி இப்போ தான் எங்கள் கையில் கிடச்சிது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் சாமான் ஐட்டம்ஸ் தான் அனுப்பியிருந்தார். ஸோ அனுப்பும்போதே அம்மா சொல்லிட்டாங்க என்னென்னா, இப்போதைக்கு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு பாக்கியெல்லாம் எடுத்து கபட் மேலே வச்சிடலான்னு சொல்லி, என்னை இத்தனையும் வைக்கிறதுக்கு இடமும் பத்தாது. ஸோ இன்ஷால்லா வீடு கீடு மாறினோம்னா அங்கே போயிட்டு எல்லாத்தையும் ஒழுங்காக செட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி, ஸோ எல்லாமே தேவையான ஐட்டம்ஸ் தான் அனுப்பியிருந்தார். இதில் முக்கியமான என்னென்னா வந்து ஹாட் பாக்ஸ் வந்து 3 அனுப்பியிருந்தார். டிஃபன் பாக்ஸ், சின்ன பசங்களாக இருக்கட்டும், ஏன்னா வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் மட்டும் 3 அனுப்பியிருந்தார். சரி நமக்கு யூஸ் ஆகும், இன்ஷால்லா நம்ம பசங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து இப்போ நான் வந்து பேக்கில் போட்டு மேலே தான் வைக்க போகிறேன். அதுலேயே வந்து ஒரு குட்டி ஸ்பூன் ஸ்டாண்ட் அனுப்பியிருந்தார். அது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது இல்லாமல் அந்த கண்டெய்னர்ஸ் இருக்குது இல்லையா, சின்ன சின்ன சைஸில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போடுற அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து கொஞ்சம் அனுப்பியிருந்தார். நிறைய அனுப்பியிருந்தாருங்க. ஸ்பூன்லேருந்து, சட்டியிலேருந்து, பிளேட்ஸ்லேருந்து நிறைய அனுப்பியிருந்தார். அந்த பேக் ஃபுல்லாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 14 கேஜி கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு வந்து அந்த சாமான் வந்து. ஸோ எனக்கு வந்து அதில் பர்சனலாக பிடிச்சது என்னென்னா வந்து, நான் அந்த ஸ்டாண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்பூன் வைக்கிற ஸ்டாண்ட் அனுப்பியிருந்தாருன்னு. ஸோ அந்த குட்டி ஸ்பூன் ஸ்டாண்ட் தான் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் அது கூடவே ஒரு குட்டி லேம்பும் அனுப்பியிருந்தார். ஸோ அதையும் செட் பண்ணுறதுக்கு இடம் தேடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கப்புறமேட்டு என்னென்னா, நாங்கள் வந்து எங்களுடைய ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு வந்து நான் சொல்லேன் இல்லையா, இதுதான் அந்த குட்டி ஸ்டாண்டு, ஸ்பூன் ஸ்டாண்டு. ஸோ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து வெட்டிங் ஒன்று போகணும் அந்த வேலை இருந்துச்சு. ஸோ இது வந்து எங்களுடைய என்னோட அண்ணி இருக்காங்க இல்லையா, அண்ணி சைடில் வர ஒரு ஃபங்க்ஷன் தான்.
ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணி சைட் ஃபேமிலி ஃபுல்லாகவே வரும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட போகிறதுனா என்னென்னா வந்து எங்களுடைய ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, என் அண்ணன் பசங்க, பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பசங்க. ஸோ அவங்க வந்து என்ன காஸ்டியூம் போட்டு வருவாங்க, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க 2 பேரும் ஒரே மாதிரியாக உடுத்து. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக போனேன். உம்மோடு ஸோ வந்து பார்த்தா அண்ணியோட அம்மா எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அண்ணி, எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் யாருமே வந்திருக்கல. நான் வந்து எனக்கு என்னடான்னா வெயிட் பண்ணி அவங்களாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு தான் பிளான். ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பசிச்சதுனால வந்துட்டோம். நாங்கள் வந்து உட்காந்து இருக்கும்போதே எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் வந்துட்டாங்க, அண்ணன்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க அண்ணன்லாம் பார்த்ததுமே என் பொண்ணுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் வந்து அவங்க வந்து பாசம் வச்சாங்கன்னா அவ்வளோ பாசம் வைப்பாங்க, என்னைய மாதிரியே தான். ஸோ அதனாலவே வந்து ரொம்ப கொஞ்சம் தான் அவங்களோட சர்க்கிளும். ஆனால் அது அவங்க கூடலாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க அண்ணங்க கூடவும் சாப்பிட்டுட்டே சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போதே எங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க அவங்களோட ட்வினீஸை கூட்டிட்டு. பொண்ணு ரெண்டுடா. இங்க பாருங்க பாபா. ஸோ ஷேஹம்மாவுக்கு வந்து அவங்களோட 2 தங்கச்சிங்களையும் ரொம்ப பிடிக்கும், இந்த ட்வின்னீஸையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து அவங்களோட அண்ணன் 2 பேருக்கு தான் பிடிக்கும். ஷரஃப் ஷாஹினை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி வந்து என்னன்னே தெரில, ஷேஹம்மா வந்து சரியாக சாப்பிடவே இல்லை. நைட்டு பிரியாணி கூட சாப்பிடல. எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க உள்ள பசங்க எல்லாமே ரொம்ப சமத்தாக சாப்பிட்டாங்க. இவங்க வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ இதுதான் அன்றைக்கி வந்து கல்யாண வீட்டு சாப்பாடு. ஆஸ் யூஷுவல் எப்போ மாதிரி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மாசி சம்பல், க்ரீன் பீஸ், வட்டலப்பம், அதுவும் எங்களோட ஃபேவரட்டான வட்டலப்பம், அப்புறம் ஜூஸ், தண்ணி, அச்சாறு, அப்புறம் ஒரு சாலட் வச்சுருந்தாங்க, சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்ரீலங்கன் டாங்லி. வாவ், அது அப்படிதான் போடணும் வேணா. ஸோ என் ஃபேமிலியில் உள்ள அத்தனை என்னுடைய கசின் பிரதர்ஸ்க்குமே வந்து ஷேஹம்மான்னா உயிர். அப்பப்போ தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்களுக்கும் வந்து அவங்க மாமாமாருங்கன்னா ரொம்ப இஷ்டம். அவங்களும் அவங்க கூடவே தான் சுற்றிட்டு இருந்தாங்க, அவங்க அண்ணங்க பின்னாடியும் மாமாங்க பின்னாடியும். ஸோ இந்த டைமில் வந்து என் அண்ணி சாப்பிட போயிட்டா. ஸோ அந்த டைமில் நாங்கள் தான் குழந்தைய பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அந்த 2 ட்வினீஸை வச்சுக்கிட்டு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அவங்க அம்மாவை தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அண்ணியை. சொட்டு கொடுங்க பாபா, சொட்டு கொடுங்க. சேமா பார்க்குற தங்கச்சி சேயா பாபா, சொட்டு கொடுங்க. அவள் தருவா விளையாடிட்டு, சொட்டு விளையாடிட்டு தருவா. கொடுங்க நல்ல பிள்ளை, கொடுங்கடி. வாங்கலே உமர், வாங்கலே, இப்படி உட்காருங்க உமர். உங்களே தெரியாதவன் யாரும் வைக்க மாட்டான். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து என்னுடைய கசின் பிரதர்ஸ் கூட உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கிற டைம் கிடச்சிது. ஸோ பின்னாடி ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது தான் என் தம்பி. ஒரு சில வீடியோஸில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அவ்வளோதான், இது எல்லாமே என்னுடைய கசின் பிரதர்ஸ் தான். ரொம்ப ஜாலியாக போச்சு. என் பொண்ணு கையில் வச்சுருக்க ஒரு லைட் வந்து ஒன்றுமே இல்லைங்க. அது வந்து ஒரு வாஷிங் மிஷினுடைய அந்த வாட்டர் டியூப் மாதிரி வரும் இல்லையா, அதில் வந்து லைட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை 200 ரூபாய்க்குன்னு சொல்லி கீழே விற்றுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, அடம் பிடிச்சி கேட்டதுனால வாங்கி கொடுத்தேன். ஸோ இவர் தான் உமர், இவரும் என்னுடைய கசின் பிரதர் தான். ஸோ இவருடைய அலப்பறையை கொஞ்சம் பாருங்களேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு கல்யாண ஃபங்ஷன், அதுவும் வந்து என்னுடைய கசின் பிரதர்ஸ் கூட சேர்ந்து இருந்து ஜாலியா கலாட்டா பண்ணது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு எங்க நாள் வந்து ரொம்ப சூப்பரா போச்சு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு. ஸோ வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய கவல் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. பாய்.